மெரினாவில் உள்ள 2000 கடைகளை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மெரினாவில் கடைகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளை தாக்கல் செய்யவும் மாநகராட்சிக்கு ஆணை பிறப்பித்துள்ளது. இரண்டாயிரம் கடைகளை அப்புறப்படுத்திவிட்டு குறைந்த அளவில் கடைகளுக்கு உரிமம் வழங்கவும் அறிவுறுத்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் லாவண்யாவிடம் தகவல்களை கேட்கலாம். லாவண்யா, உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு குறித்து பதிவு செய்யுங்க. மெரினா கடற்கரையில் உள்ள 2000 கடைகளை அப்புறப்படுத்திவிட்டு புதிய உரிமத்துடன் குறைவான கடைகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை சென்னை மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. குறிப்பாக இந்த வழக்கானது இன்று அனிதா சுமந்த் மற்றும் வினித் கோத்தாரி தலைமையிலான அந்த அமர்வின் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது ஆழ்கடலில் மீன் பிடிக்க மத்திய அரசின் அனுமதி பெற வேண்டும் என்ற மத்திய அரசின் புதிய விதிமுறையை எதிர்த்தும் முராரி குழுவின் அறிக்கையை உடனே அமல்படுத்திட வேண்டும் என்றும் மீனவர்கள் நல அமைப்பின் தலைவர் பீட்டர் ராயன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தார். அந்த வழக்கின் விசாரணையானது இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் சென்னை மாநகராட்சியை இணைத்து மெரினா கடற்கரையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மை பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்த போது மெரினா கடற்கரையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் தூய்மை பணிகள் குறித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் நேரில் ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்தார். அதில் மெரினா கடற்கரை பகுதியில் கடலோர ஒழுங்குமுறை சட்டத்திற்கு உட்பட்டு 40 கோடி ரூபாய் செலவில் உணவகங்கள், சைக்கிள் பாதைகள் மற்றும் சைக்கிள் நிறுத்துமிடம், மின் விளக்குகள் உள்ளிட்டவைகள் அமைப்பதற்கான திட்டம் தற்பொழுது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் இதனை அடுத்து திட்டம் அறிக்கை தயாரிக்கப்பட்டு விரைவில் அதனை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் தாக்கல் செய்திருந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து மெரினாவில் உணவகங்கள் அமைக்கப்படுவதால் கடல்வாழ் உயிரினங்கள், கடல் ஆமைகள் மற்றும் மீன்கள் பாதிக்கப்படாதவாறு அறிவியல் ரீதியாக திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா, அவ்வாறு திட்டங்கள் வகுக்கப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து மீனவர்களின் கடைகளை அப்புறப்படுத்துவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஏன் இன்று வரை அந்த ஒழுங்குமுறைப்படுத்தப்படவில்லை என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பியுள்ளனர். மேலும் அடுத்த தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ராஜகோபால் மீனவ சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதனால் 3 அல்லது 4 மாதங்களுக்குள் இந்த கடைகளை வேறு இடத்திற்கு மாற்றி ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் இதனை அடுத்து கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மெரினா கடற்கரையில் சுமார் 2000 கடைகள் இருப்பதாகவும் அவைகளை அனைத்தும் அப்புறப்படுத்திவிட்டு புதிய உரிமத்துடன் குறைவான கடைகளுக்கு அனுமதி வழங்கலாம் என மாநகராட்சிக்கு அறிவுறுத்தினர். தொடர்ந்து மெரினாவை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு வரைவு அறிக்கையை பிப்ரவரி 1ஆம் தேதி சென்னை மாநகராட்சி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை வரும் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். ராஜலட்சுமி.